ஒரு பெரிய சிக்ஸ் ஆகுது. நான் மாப்பிள்ள நீ புதுசாக ஹெல்மெட்லாம் போட்டிருக்க. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண தானே அடுத்த தட்டி கேட்க முடியும். அதான் நீ தட்டி கேட்குறியோ அடுத்தவங்கிட்ட ஜட்டி கேட்குறியோ வர வர ஆளே ரொம்ப மாறிட்டடா. டா என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குடா. நீ நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஏய் மற்றவங்கள மாதிரி நானும் எங்கள் அப்பா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதை நினச்சாலே இல்லை. நீ இப்போ கொஞ்ச நாளாகவே என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. நானும் பார்த்துக்கிறேன். ஒரு 10 நாளாக ராத்திரி ஆனால் அப்பா அப்பான்னு குழம்பி தள்ளுற. ஏன்டா அப்படி இருக்க? இல்லைடா அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் கஷ்டம் எனக்கு தெரியல. அவர் கஷ்டம் எனக்கு தெரியும் போது அவர் உயிரோட இல்லை. அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்கு. உன் கூட பழகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்போ அப்பா டாப்பியை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது பேசுறியா இல்லை வண்டியை விட்டு கீழே இருக்கவா? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? கவுன்சிலர் பார்ட்டியில் வந்து மரவட்டியும் அண்ணன் பாணிக்குமா என்னை போட்டு தலை வந்தானுங்க. ஏய் என்னடா சொல்ற? அவங்க எப்படி அங்கே வந்தாங்க? அங்கே பொம்பளை மாதிரி 2 பேர் கோக்குமாக சுற்றி இருந்தாங்க தெரியுமா? ஆமாம் அரக்கி மாதிரி இருந்துச்சு அதுங்களா? அதுங்களே தான். டேய் அவங்க அங்கேயே வச்சு சொருக வேண்டியதானடா. எஸ்கேப் ஆகிட்டானுங்கடா. குத்த வரும்போது அவன் தானே எனக்கு தெரில. எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்க தானே. அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டேன். இல்லை நீ நிப்பாட்டு, நான் சொல்கிறேன். எதுக்கு நிப்பாட்டு. ஹவு எதுக்குடா நிறுத்த சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன் மாப்பிள்ள? போடா நீயும் கொப்பாவும் மாணிக்கமா ஆள விடுற சாமி. நான் கிட்ட டிரான்ஸ்ஃபர் வாங்கியா குடிச்சுக்கிறேன். ராத்திரி ஆனவே அப்பா அப்பா போட்டு உயிரை நீ கூட வாடா. ஹாய். என்ன இந்த பக்கம்? இல்ல டியூட்டி அதான் போலாம். சரி வாங்க நான் டிராப் பண்றேன். போலாம். ஓகேவா? தேங்க் யூ. அப்புறம் பார்க்கலாம். ஆடி போனா அவனி என்னடா அதிசயமா இங்கே வந்திருக்க? அது ஏன்டா கேட்குற? இந்த விஸ்வாங்கிறவன் போட்டு உயிரை வாங்குறான்டா. டிசைனா டார்ச்சர் பண்ணுறான். அவன்கிட்ட மாட்டி பண்ணிட்டான்டா. என்னை கேட்டால் பார்க்கலன்னு சொல்லிடு. ஐயோ இவன் இம்சை தாங்க முடியலன்னு தான் கடையை மாற்றி வந்தோம். கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டான். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. சொல்லிடாதரா. மாப்ள நம்ம கையேந்தி போவனை பார்த்த அங்கேயே காட்டி கொடுத்துட்டான் களவாணி. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் சார்? டேய் வணங்கா, இங்க என்னடா பண்ற? திருட மாதிரி வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம கடையை விட்டு இங்கே வந்துட்ட கலெக்ஷனா? டே விளங்காதவனே, உனக்கு பயந்தாண்டா இங்கே நின்றுக்கிறீங்க. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஒன்று தான். பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுக்கிட்டே இருக்கிறது ஒன்று தான்டா. ஒரு மனுஷன் எப்பயாச்சும் பயப்படலாம்டா. எப்பயுமே வேற பயப்படுறது 24 hours கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி 24 மணி நேரம் உனக்கு சேவை செஞ்சே நான் ஓஞ்சு போயிடுவேன் போலேடா. பேசுகிறா? கோயிலில் இருக்கிற சாமிக்கு என் கஷ்டம் தெரியுமா இல்லையோன்னு எனக்கு தெரியாதுடா. நான் என் கஷ்டம் தெரிஞ்ச உன்னை என் சாமியாக நினச்சானே உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். வலிக்குதுடா. இவன் இருந்தாலும் இம்சையாக இருக்குது, இல்லைனாலும் இம்சையாக இருக்குது. என்னன்னு சொல்லி தோணலாம். அது அது பூர்ணிமா இன்னைக்கு என்னை பார்த்து லுக் விட்டுச்சா? அது எப்படி இருந்தது தெரியுமா? இருந்துச்சுடா மச்சான். சாமி கதைன்னு சொல்லிட்டு மாமி கதைக்கு வந்துட்டான் பார்த்தியா? ஏன்டா காலையில் நல்லா தானடா இருக்க. இப்போ போய் அந்த பரதேசி மாணிக்கத்தை விரட்டி பிடிக்க வேண்டியதானடா. காலையில் தான் டியூட்டி இருக்குல்ல. டியூட்டி டைமில் எங்கே போய் தேடி பிடிக்க முடியும்? ராத்திரி தான் தேடி பிடிக்க முடியும். அதானே ராத்திரி தானே அப்பான்னு பாச முட்டி அவுத்து விட்டு எங்கள் உயிரை வாங்க முடியும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அது இல்லைடா, அப்பாவை ராத்திரி டைமில் தான் அதிகமாக பார்த்தது. சாயங்காலம் ஆனாலே அவன் ஞாபகம் தானாக வந்துருக்குறா. இதுதானே உன் பிரச்சனை. 2 நாள் இதை எப்படி சரி பண்ணுறேன்னு பாரு. வா அண்ணே. எவ்வளோண்ணே? 15 ரூபா. அப்பல பர்ஸை வச்சுட்டு வந்துட்டா, நீ கொடுத்துரு. ஏய் நீயாவது பர்ஸை வச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட பர்ஸே கிடையாதுடா. அதப்புறா வீட்டிலேருந்து வரும்போது மட்டும் வெறுங்கையோடு வரணும். திரும்பி போகும்போது நல்லா நிறைய அள்ளிட்டு போகணும். போலீஸ் ஃபார்மில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஆகுனா அப்படி மூஞ்சியை மட்டும் தொங்க போட்டுக்க. அண்ணே பர்ஸை வச்சுட்டு வந்துட்டான், அப்புறமா வாங்கிக்கோங்க. தம்பி என்ன அது 2 பேருமே ஒன்று சேர்ந்தாப்புல பர்ஸை வச்சுட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் கடையை மாற்றி வரும்போதே எனக்கு தெரியும். சரி இன்னைக்கு 115 நினச்சிக்கிறேன். இடத்த காலி பண்ணுங்க. 115னா? 115? என்னண்ணே சொல்கிறீங்க? நீங்கள் புது போலீஸில் தம்பி
எங்களை மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் ரோட்டில் கடை வச்சுருக்கிறவங்க உங்கள் ஸ்டேஷனுக்கு மாமூலாக டெய்லி 100 ரூபா கொடுக்கணும். என் கடையிலேருந்து மட்டும் 3000 ரூபா போகுது. உங்கள் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இந்த ஏரியாவில் மொத்தம் 2500 கடை இருக்குது. என்ன முடிக்கிறீங்க? 7.5 லட்சம் வசூலாகுது. 7.5 லட்சமா? இன்னைக்கு நைட்டு சரக்க போட்டு அந்த ரைட்டில் பொழக்கிறேன் பாரு, வாடா. டேய் மரோட்டா, இந்த இம்சிலேருந்து நம்ம எப்படா வெளியே வர போகிறோம்? இவனுக்கு பயந்து இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதில் ஒரு ரவுண்டு பட்டுன வாங்கி குடிச்சு கப்பல் மத்தியம் இல்லைல்ல. டேய், கொசுவுக்கு பயந்து வீட்டை கொடுத்து சொல்றியா? ஆ தம்பி, இப்படி புலம்புறதுக்கு அந்த ஏட்டு மகனை முதல்ல போட்டு தரணும்டா. முதல்ல அவனை போட்டு. டேய், இங்கே வந்துட்டான்டா. டீ கடைக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியலடா. நம்மளையெல்லாம் போலீஸ்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குடா. பெருசாக இந்த ஒயின் ஷாப்பில் கூட வேலைக்கு சேர்ந்துடலாம் போல. நான் அவங்கள பற்றி பேசணும். கப்பன் வந்துட்டானுவோ, தொல்லை தாங்க முடியப்போ. மாப்பிள்ள, நானும் அந்த 7.5 லட்சத்தை நினச்சி சோகத்தில் தான் இருக்கேன். நீயும் சாயங்காலமான அண்ணியன் விற்கிற மாதிரி கேரக்டரை மாற்றிடுற. ஒரு 2 நாளைக்கு கட்டிங்க போடு, எல்லாம் சரியாயிடும். டேய் தம்பி, யாரா வேண்டே? டேய், என்னடா இப்படி அழுது அசிங்கப்படுத்திக்கிருக்க? எல்லாரும் முடிச்சுட்டான்றா உப்பாரி வைப்பாங்க. நீ என்னடா ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிட்ட? அப்பா எவ்வளோ நல்லவர்றா. ஐயோ, அம்புலி மாமா கதை மாதிரி அப்பா கதையை திரும்பி ஆரம்பிச்சிட்டானே. லஞ்சம் வாங்காத அவரை எல்லாரும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நடிச்சா தானே மனுஷன் பயங்கரமாக. டேய், நானே 7.5 லட்சத்தை நினச்சி வேதனையில் இருக்கேன். வெறுப்பேத்தாம வேற ஏதாவது பேசு. என்ன சார் வேணும்? சாருக்கு அவங்க அப்பா வேணுமா? போய் கூட்டிட்டு சார் இந்த நக்கல் பாரு சாப்பிட்டு. பின்ன என்னடா, நீ எல்லாம் நார்மலாவே இருக்க மாட்டியா? நேற்று வரைக்கும் அப்பா போட்டு திட்டுறது, இன்னைக்கு என்னடா அப்பா அப்பான்னு பாச முட்டி அவுத்து விடுறது. ரிலாக்ஸ் அருமாப்ல. தம்பி சொல்லுங்க சார். நீ போய் கூலியா 2 பீரு 2 கிளாஸ் ஒரு ரத்த பொரியல் எடுத்துட்டு வா, ஓடு. சாரி சார். 2 ஆபாயில் அதெல்லாம் கொண்டு வருவேன். நீ முதல்ல காசை கொடு. ஆனால் எங்கள் அப்பா இருந்த கஷ்டத்தில் இருக்கு. என்கிட்ட எதிராக காசு கொடுறான். அது எப்படிரா? உங்களுக்கு காசு கொடுக்குற இடம் வந்தால் மட்டும் சோகம் தன்னால வந்துடுது. எனக்குன்னு வந்து சேர்றான் இப்போ. இந்தரா எடுத்துட்டு போ. இவனை மாப்பிள்ள, தயவு செய்து மூஞ்சி இப்படி உம்முன்னு வைக்காதடா. ஏதோ புச்சா பிளான் பண்ணுறானுவண்ணா. அந்த மாணிக்கத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ் நாயை விட்டு மூஞ்சியை கண்டிச்சு உதற விட்டுருவான். கவலைப்படாமறா. என்னடா என்ன நாய் வீடு கடிக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறானுங்க? மரோட்டா, பயமா இருக்குடா. வணங்க என்னடா பாடா. நான் மட்டும் என்ன ஜிப்பா நான் சொன்னேன்? உங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்தான்னு வை, நீ பண்ற டார்ச்சருக்கு எப்பயோ வீட்டை விட்டு ஓட்டிட்டு போடுறா. டேய், அந்த கத்தி குடுறான். காலையில் ஒரு டிவி சுட்டியை காணாமல் வந்தேன். அவங்ககிட்ட 300 ரூபாயை போட்டேன். இப்போ அதுவும் போச்சா? உங்கள் அப்பா லஞ்சம் வாங்காத வர்றா. அதுக்கு லஞ்சம் வாங்கின காசில் நான் குடிப்பேன் நினச்சியா? போடா. பாட்டில் பூரா உடைச்சடா பரதேசி. ஏண்டா இப்போ எதுக்குற பாட்டில் உடைச்சா? லஞ்சம் வாங்கின காசில் குடிக்க சொல்றியா? தப்புடா. குடிக்கிறதே தப்பு. இதுல என்னடா லஞ்ச காசுல குடிக்கூடாது, லட்டு வித்த காசுல குடிக்கிறானே? ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? ஏண்டா லஞ்ச காசுல குடிக்கிறவங்களுக்கு புல் போதையில வாந்தி வரும், சொந்த காசுல குடிக்கிறவங்களுக்கு புல் போதையில பூந்தி இடம் வரும். நல்லா வந்து சரிங்களடா எனக்கு உடனே சரி விட்டுறா. வணங்க இங்கே வேணாம், முதல்ல கிளம்பி போகலாம். போயிட்டாண்டா. அப்புறம் உட்காந்து குடிக்கிறேன், வாயவா பார்க்க முடியும்? கார்னர் கடையில் எனக்கு பாப்பா எங்க போனவங்க டொக்கமா நாய் மாதிரி பின்னாடியே துரத்தி வரானுங்கடா. இந்தாண்ணா பாட்டில் எடுத்து சொல்லலான்னு நினச்சா அசால்ட்டாக வச்சிட்டான். இதுக்கு மேலே வேலையே ஆகாது. நம்ம பாட்டில் ஜகா வாங்கின்னு ஒழிஞ்சிக்கினே போக வேண்டியது தான். அவங்களோட இவன் வேற பயங்கரமா பயமுறுத்துறானே. காத்தாலேயே நம்ம ஆள் பளிச்சுன்னு வராயா. வீட்டில் மேரேஜ் எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா என்ன? டேய் நண்பா, இதனடா உனக்கு வந்து சோதனை. நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். விஸ்வா சிரிச்சுட்டே வராளே, உனக்கு கன்ஃபார்மோ? சிரிக்கிற மாதிரியே இப்போ கேட்டுறான். போ ஓட ஓட. கேத்துறான். ஹாய் விஸ்வா. ஹாய். என்னங்க காலையில் இவ்வளோ மங்களகரமா? வீட்டில் எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு என் பர்த்டே, அதான் கோயில் போயிட்டு வந்தேன். சூப்பருங்க. சாரி, உங்களுக்கு செமையாக இருக்குது. தேங்க்யூ விஸ்வா. இந்தாங்க குங்குமம் வச்சுக்கோங்க. ஒன்றும் பல்லே வளர்க்கலைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாமி மனசில் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் எங்கள் சாமி இருக்கிறது நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. பார்க்கலாம்.
எப்ப பார் தவலத்தான் இருப்பேன் ஏன் நல்லா இருக்கிற ஏய் மரோட்டா இன்னும் இந்த தம்மாத்தோட சொல்லானுக்கு பயந்துட்டு எத்தனை தடவை ஓடி ஒளியுது. இதுக்கு ஏதாவது பண்ணுவேன்டா. அவன் வேற குறியோட சுத்தி நிற்கிறான் கையில புரியோட சுத்தி நிற்கிறான் நான் வெறியோட இருக்கிறானா ஏய்யா இது வேற எப்ப பரி போனு அந்த டேம் இருந்தா ஹலோ ஏய் மரவட்ட அந்த எஸ்ஐ பொண்ணு பூர்ணிமா அதை தூக்கிடு. ஏய் அல முடியாதுப்பா அது வேற எஸ்ஐ பொண்ணு பாண்டி வேற உள்ளே இருக்கிறான் இன்னும் வெளியே வரல இன்னைக்கு அதை தூக்குற வேடா போன இந்த டோமரை போடணும்னா முதல்ல அவங்க அப்பனுக்கு பணம் போடுறான். ஒரே பேஜரா போச்சு. நீ வேற ஏசிக்கு போனை போட்டு என்னத்த சொல்றது அவன் நம்மள பொண்ணு தூக்க சொன்னானா நம்ம பொண்ணு தூக்க போகுமா அவன் என்ன பண்றான் ஏட்டு பிள்ளைக்கு போனை போட்டு நம்மள அங்க வந்து அச்சு திம்சம் பண்ண பிளான் போட்டுக்கிறானா என்னடா பண்றது? ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் நாளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு ரெண்டு பொச்சில அனுப்பி அந்த ரெண்டு டோமர்களை ஃபாலோ பண்ண சொல்லு சார் ஓகே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன் ஏகாம்பரம் அந்த மாணிக்கம் கேஸை ஏன் க்ளோஸ் பண்ணல? இன்னும் அவனை தேடிட்டு இருக்கீங்க? தீவிரமாக தேடிட்டு இருக்கேன் சார். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுறேன் சார். இதை சொல்கிறது உனக்கு வைக்கமா இல்லை? ஏன் என்கவுண்டர் ரிப்போர்ட்டை கேஸை ஒன்றும் பெண்டிங்கில் வச்சிருக்க? ஏன் அவன் தேவைதான் உனக்கு தேவைப்படுதா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். யோ நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே அவன் ஃபைலை க்ளோஸ் பண்ணி ஆகணும். உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் வேறு டீம் வச்சு பார்த்துக்கிறேன். வேணாம் சார், நானே முடிச்சிடறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன். யூ கேன் கோ நோ சார். யோ ஏகாம்பரம் சார், அந்த மாணிக்கத்தை என்கவுண்டர் பண்ண டீமில் செத்து போன ரெட் கான்ஸ்டபிள் அவர் பையனை செத்துங்க. நல்ல ஃபோர்ஸாக இருக்கான். ஓகே சார். ஃபோர்ஸாக இருக்கானா? இவனை பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு? எங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அதானே. ஏய் அதை விட உன் ஆள் இப்பெல்லாம் கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அவன். பாத்துட்டோம் கவலைப்படாத இங்கதான் இது பாத்துட்டோம் தூக்கிடுறோம். இந்நேரத்துக்குலாம் வந்துருவான். நீ சும்மா இரு சரியா? டக்குன்னு பார்க்காத, அங்கேருந்து ஒருத்தவனை பார்த்துட்டே இருக்கான் பாரு. அப்படியா? ஆமாம், மெதுவாக பாரு. ஆமாண்டி நானே பார்க்குறோம். ஏய் ரைட் சைடில் பாரு, நம்மளே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் எருமை மாதிரி இருக்கான். இவன் வர ஃபாலோ பண்ணுறான். என்னடி நடக்குது? ஏய் விஸ்வாக்கு மெசேஜ் அனுப்பி உடனே வர சொல்லு. நம்ம ரூம் கட்டுறாங்க. அண்ணா கொஞ்சம் நிப்பாட்டுங்களா? சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. ஏய் விஸ்வாக்கு உடனே கால் பண்ணிடி. நான் மாட்டியா? நான் மாட்டா. டேய் இன்னைக்கு மூட்டை விட்டு உழைச்சிக்கிற வேண்டியதாண்டா. சீக்கிரம் சொல்றேன். சோத்து போடுங்களா? சீக்கிரம் தொலைங்கடா. ஏறி தொலைங்கடா. மரோட்ட சனினா ஏதோ பெருசா கிளிக்க போறோம்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு என்ன அடி வாங்கி கூட தெரிஞ்சடா. மறுவேளை ஏசி எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான்? அவன் ஏடா உனக்கு ஃபோன் பண்றான்? அதான் கேட்குறேன், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான் அவன்? சரி எடுத்து பேசு. பக்கத்தில் நான் இருக்கேன்னு சொல்லாதடா. சொல்லுங்க ஏசி சார். டே மரவட்ட, சீரியஸான விஷயம் உங்கள்கிட்ட தான் பேசணும். நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு. பக்கத்தில் மாணிக்க எதுவும் இருக்கானா? இல்லை சார். டேய் உன் அண்ணன் விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சு. இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேற டீமை வச்சு அவனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்கடா. நான் சார் சொல்கிறீங்க. இந்த வாரம் மாணிக்கத்தை மார்க்கெட் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்துரு. நான் அவனை போட்டுறேன். உன்னை யாருக்கும் அவ்வளவா தெரியாது. நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன். நான் சொன்னதை மீறி வேற ஏதாவது பண்ணுன உன்னையும் சேர்த்து காலி பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சுதா? தம்பி ஏசி என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய கேஸாக தூக்கிட்டு வாயா. சார் எது சார் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டீங்க? ஏசி அர்ஜென்ட்டாக ஏதோ மீட்டிங் போட்டிருக்காரா, மேலே போ. என்னையா? என்ன கேட்டால் என்னப்பா, மேலே போப்பா.
என்னதுக்கு ஏசி? சார் யோ இப்போ உங்கள் எல்லாரும் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா ஏற்கனவே மிஸ் ஆன மாணிக்கத்தை திரும்பவும் என்கவுண்டர் பண்ணணும். போன தடவை அவன் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அநியாயமாக நம்ம ஹெட் கான்ஸ்டபிளையும் காலி பண்ணிட்டான். இவ்வளவு நாளாக தலைமறைவாக இருந்தவன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரவுடியோட கல்யாணத்துக்கு வர்றான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அன்னைக்கு அவனை மிஸ் பண்ணக்கூடாது. வழக்கமான டீமில் எல்லாரும் இருக்கீங்க, கூடவே விஸ்வாவையும் சேர்த்துருக்கேன். யோ என்னையா முறைக்கிற? கமிஷனர் அனுப்ப சொன்னா நான் என்ன மாட்டேன் சொல்ல முடியும்? இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் என் தலை தான் உருளும். இந்த தடவை ஏதாவது தப்பு நடந்தது அத்தனை பேர் சஸ்பெண்ட். என்னையும் சேர்த்தாயா சொல்கிறேன். ஓகே சார். விஷயம் எவ்வளோதான். சாயந்தரமாக இதை பற்றி பேசுவோம். இப்போ கிளம்புங்க. அப்பல ஏசி கூடலாம் மீட்டிங் போறீங்க, பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஏன்டா டல்லாக இருக்க? அந்த மாணிக்கத்தை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணிட்டாங்கடா. டேய் இது நல்ல விஷயம் தானடா. இதுக்கேண்டா மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க? இல்லைடா, அப்பாவை பற்றி பேசினாங்க, அவன் ஞாபகம் வந்துடுச்சு. வேணாண்டா, ஒவ்வொரு நாள் ராத்திரி நீ என்ன பீதியை கிளப்ப போறேன்னு பயங்கரமான பயத்தில் இருக்கேன்டா நான். இப்போ மெல்ல பகல்லே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ? உனக்கு பயந்துக்கிட்டே நான் வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓடிடலான் இருக்கேன். என் கவலை சொன்ன கிண்டலா இருக்கு. அட்டியே சொல்கிறேன் முதல்ல. கழுகுக்கு மூக்கில் வைத்த மாதிரி கரெக்டாக 20 ரூபா வச்சுருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இது லஞ்ச காசுன்னு தெரிஞ்சால் தட்டி விட்டுருவானே. என்கிட்ட ஒரு 10-20 இருந்தால் அவனுக்கு பொறுக்காதே. அண்ணே 2 டீ. சார் போயிடுறேன் சார். ஆமாம் சார். சரிங்க சார். யாரா எங்கே போகணும்? அந்த ஏசி வீட்டம்மா எங்கே கோயிலுக்கு போகிறாங்களா? கூட போகணுமா? வேணுண்டா, நீ எனக்கு பண்ற டார்ச்சருக்கு அவங்க தாண்டி உனக்கு சரி. போ, அந்த ஏசியம்மா நிறையா துண்ணூறு கொடுக்கும். அண்ணே 2 டீ கேன்சல். ஒரே ஒரு டீ, அதுவும் டபுள் ஸ்ட்ராங்கா. புதுசாக கெட்ட பழங்களாம் கற்று வச்சிருக்கிற, கோயிலுக்கெல்லாம் கூட்டு வந்துருக்கிற, சனிக்கிழமை விளக்கிழக்கு போறியேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மொத்தமாக முச்சிடலாம். போய் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வா. இந்த பொண்ணு எங்க இருக்கா? இதுக்கு தான் கோயிலுக்கு கூட்டுஞ்சா? ஏய் தம்பி, என்னடா கையில கத்தி? தப்பா நெட்டிக்காதெல்லாம் அந்த ஏசி உன்னை போட சொல்லிட்டானா? ஏய் நீ என்ன சொல்ற? நான் தம்பிலா, நான் உன்னை போடுவேனா? உன்னை வச்சு எல்லாம் செஞ்சிருக்கான். இன்னைக்கு என்ன வச்சு உன்னை போட சொல்லானா? நான் உனக்கு காபர் ஆக்கிடணும்னா? அவன் பொண்டாட்டி இங்க வரது கோழிக்கு தான் வரா. முதல்ல அவனுக்கு சங்கு, அப்புறம் அவனுக்கு பாட கட்டுவானா? போனா அவளை தூக்கனா. ஏய் தம்பி, நான் தப்பா நினைச்சேன்டா. ஏய் வாங்கடா.